எதில் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது? தனக்காக வாழ்வதிலா இல்லை பிறருக்காக வாழ்வதிலா? எவ்வளோ ஒரு அற்புதமான கேள்விங்க. இதில் பிறருக்காக வாழ்பவர்கள் என்னவோ அன்னை தெரேசா மாதிரியும், எங்க அணியில் இருக்கிறவங்க என்னவோ அல்கொய்தா தீவிரவாதி மாதிரியும் நாங்கள் இதை விட்டு கொடுக்கிறோம். ஐயா, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, கஷ்டம், வேதனை, சோதனை, துரோகம், கடன், கண்ணீர், இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? நம்ம பிறருக்காக வாழறது தான். உண்மையா இல்லையா? நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருந்தாவே வாழ்க்கை மகிழ்ச்சியா தாங்க இருக்கும். எந்த இடத்துலங்க வந்து பேச நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க போலயே. ஆமா, எங்க பெண்கள் எங்க பேச்சையே நாங்க கேட்க மாட்டோங்க. உங்க பேச்செல்லாம் நாங்க கேட்போமா? ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா எங்க பேச்ச நாங்க கேட்க மாட்டோம். ஐயா, நாங்க தப்பு செஞ்சா மன்னிப்பு கேட்போம். ஆனா நீங்க தப்பா நினைப்பீங்கன்றதுக்காக எங்களால மன்னிப்பு கேட்க முடியுமாங்க? பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்லாம் நினைக்க கூடாது. நாங்க கொஞ்சம் ரக்கடான ஆளு, சிறகடிச்சு பறப்போம். அதானக்கா? அதேதான் ஐயா. தனக்காக வாழறவன் சாகும் போது கஷ்டப்படுவான். ஆனா பிறருக்காக வாழறவங்க சாகுற வரைக்கும் கஷ்டப்பட வேண்டியதுதான். அதுக்கு நீ இவ்வளவா? இவங்க என்ன சொல்ல வராங்க? நம்ம சொந்த பந்தங்கள், அக்க பக்கத்தில் இருக்கிறவர்களுக்காக விட்டு கொடுத்துட்டு அவர்களுக்காக வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்களே. நம்ம சொந்தக்காரனுடைய கான்செப்ட் என்ன தெரியுமா? பணக்காரன் சொந்தக்காரன் ஆகணும். சொந்தக்காரன் ஒரு நாளும் பணக்காரன் ஆகக்கூடாது. இப்படி ஒரு வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையா? ஊருக்காக போலியா வாழறதை விட உங்களுக்காக உண்மையா வாழ்ந்துட்டு போங்க. சபாஸ் சபாஸ். இப்ப எங்க பெண்கள் எவ்வளவு அழகா இருக்காங்க. இப்ப நீங்க ஆண்கள் நாங்கெல்லாம் பேரழகா இருக்கிறதுனால அட்லீஸ்ட் பேருக்காவது அழகா இருக்கிறீங்க. இப்ப எங்க பெண்கள் பிறருக்காக வாழணும்னு முடிவு பண்ணிட்டோம். சுடிதார் போட்டுட்டு நாங்க வெளியே போறோம். என்ன சொல்லுவாங்க? இது ரொம்ப சுமார் முஞ்சி குமாருடான்வா. சரின்னு புடவை கட்டிட்டு போனா இது ஆன்டி மச்சான்வா. சரின்னு மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு போங்க, இது குடும்பத்துக்கே அடங்காதுன்னுவாங்க. இப்படி அடுத்தவர்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க எங்களை மாத்திக்கிட்டே இருந்தா எங்க வாழ்க்கை நாங்க எப்பங்க வாழறது? தனக்காக வாழ்ந்தாதான் குமுதா ஹாப்பி அண்ணாச்சி. பிறருக்காக வாழ்பவர்களுக்கு இந்த சமூகம் வைக்கிற பேர் என்ன தெரியுங்களா? முட்டாள், ஏமாளி, வாழ தெரியாதவன், பொழைக்க தெரியாதவன். அதையும் இங்க பார்த்து சொல்றீங்க? அவங்க பேச வந்ததுனால சொன்னங்க. 3 தானே சொல்லிருக்கணும், 4வதா? பொதுவான கருத்து. ஐயா, நான் சிம்பிளா ரொம்ப மகிழ்ச்சியா வாழறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லட்டுங்களா? அதை சொல்லுங்க. எதிரில இருந்து ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனைய லூஸ்ல விட்டுருங்க. அப்படி இல்லையா, எதிரில இருக்கிறவங்க லூஸ்ன்னு விட்டுடுங்க. இருந்தாலும் இவ்வளவு ஆகாதுக்கா. அதை விட்டுட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி இவங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களை நீங்க மாத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு நாங்க என்ன தசாவதாரம் கமலஹாசனா? கெட்டப்ப மாத்தி 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 போடுறதுக்கு. பிறருக்காக வாழணும்னு ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம கையில் நம் வாழ்க்கையே அவர் கைக்குள் மாட்டிக்கொள்ளும். என்னைக்குமே நம்ம வாழ்க்கையை நம்மளால வாழ முடியாது. இப்படி பிறருக்காக நம்முடைய மகிழ்ச்சியை, சிரிப்பை, கனவை, காதலை, கற்பனையை அத்தனையும் தொலைத்து விட்டு வாழக்கூடிய வாழ்க்கையில் எப்படி மகிழ்ச்சி இருக்கும் என்று கூறி, நம் வாழ்க்கை நம் கையிலே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.